அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் மேல் சாதி, யாரெல்லாம் கீழ் சாதி? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இது டிபேட் நடந்துட்டுருக்குது. ஆனா, இன்னும் கண்டுபிடிக்க முடியல எவனாலயுமே. அவனவன் தன்னுடைய ஜாதி பேர்ன்னு சொல்லிட்டு எதை எதையோ சொல்லிட்டு திரியிறாருங்க. அது எதுவுமே உண்மை இல்ல அப்படிங்கிறத தெளிவா விளக்குவது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். வாங்க அப்படி என்ன இந்த சாதிக்குள்ள இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஒரு நாவல் எடுத்து படிச்சா 1,00,000 பேர் படிக்கிறாங்கன்னா, அவங்கவங்க மூளையில அவங்கவங்க அனுபவம் சேமிப்பை வச்சு தான் அந்த கதையை படிப்பாங்க. அந்த காட்சிகள் தோன்றுவது எல்லாத்துக்கும் ஒரே மாரி தோன்றாது. 1,00,000 பேர் அந்த கதையை படிச்சாங்கன்னா, 1,00,000 சினிமாவா அத அவங்க படிப்பாங்க. இதுதான் புத்தகத்த படிக்கும் பொழுது ஓடுகின்ற அந்த திரைப்படம் போல ஓடும், அந்த கதைய படிக்கும்போது. ஆனா திரைப்படமா எடுக்கும்போது 1,00,000 பேர் ஒரே திரைப்படத்த தான் பார்ப்பாங்க. ஒரே மாதிரியான சீனரீஸ் தான் அதில கண் முன்னால தோன்றும். அத பார்ப்பாங்க. அதுபோல வேதம் என்று எழுதப்பட்டது அந்த காலத்தில ஒரு நூல் தான். அத படிச்சவனுடைய பார்வை 1,00,000 பார்வை ஆயிப்போச்சு. எப்படி ஒரு திரைக்கதைய ஒரு புத்தகத்தின் வாயிலா படிக்கும்போது, அவனவனுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாரி சீனரீஸ் அவனுக்கு தோணுமோ மனக்கண்ணுல, அதுபோல வேதத்த படிச்சவனுக்கு அவனவனுடைய அடிப்படை அறிவு என்ன அளவோ, அந்த அளவுக்கு தான் அவனவனுக்கு தோன்றியிருக்கு. இது அப்படியே காலங்காலமா அப்படியே சந்ததியர்களுக்கு கடத்தப்பட்டு, இந்த வேதம் என்பது இன்னைக்கு இருக்கிற மாரி வேதம் அல்ல. இது தவறாக புரிந்து கொண்ட வேதம். மறைநூல்கள் என்பது அதில சட்டம் அடங்கும், வேளாண்மை அடங்கும், மருத்துவம் அடங்கும், இன்னும் பல விஷயங்கள உள்ளடக்கி அந்த காலத்துக்கு தகுந்த மாரி உருவாக்கப்பட்டது தான் வேத நூல்கள். இதில மனு சாஸ்திரம் என்பது ஒரு சட்ட நூல். அது நல்லா தெளிவா படிச்சு பார்த்தீங்கன்னா, அது சட்டங்கள தான் சொல்றான். மனிதன் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இந்த தண்டனை குடுப்போம் அப்படின்னு. அந்த கால அறிவுக்கு தகுந்த மாரி ஒரு சட்ட நூலை எழுதி, இயற்றி, அத ஃபாலோ பண்ணானுங்க. மக்கள் எல்லாம் பின்பற்றுனாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க. இவ்வளோதானே அதில தவிர, இவனுங்க சொல்ற மாரி 4 வகை வர்ணம் அப்படிங்கிறதெல்லாம் தவறாக புகட்டப்பட்டது, தவறாக புரிந்து கொண்டு பரப்பப்பட்டது. 4 வகை வர்ணம் என்பது பிளட் குரூப்ஸ். ஒரு ஏ என்பது ஆண் தோன்றிய காலத்தில, முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில ஆண ஏவாவும், இரத்த வகையாவும், பி என்பது பெண் உடைய இரத்த வகையாகவும் கருதி, அந்த சயின்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்தது. தோன்றிய காலத்தில அப்படித்தான் இருந்திருக்க முடியும். உண்மையிலுமே ஆண் என்பவன் ஏ வகையும், பெண் என்பவள் பி வகையும் இருந்திருக்கிறாங்க. இந்த 2ம் இணைந்து ஒரு குழந்தை உருவாகும்போது அது ஏபியா வருது. இந்த ஏபி யாரோட தொடர்பு கொள்ளும் அப்படின்னா, நம்ம அந்த ஆதிகால மனிதன்ல திருமண உறவு முறைகள், வரைமுறைகள், அண்ணன் தங்கை முறைகள், இது போன்ற அம்மா மகன் முறைகள், அப்பா மகள் முறைகள் எல்லாம் இல்லாததுனால, இந்த ஏபி ஆனது ஏவோடையோ, பியோடையோ இணைந்து தான் இன்னொன்னு தோன்றுது. அதுதான் ஓ. இதுதான் மனிதன் தோன்றிய வரலாற்றில ஆரம்பகால புள்ளி. இதத்தான் அந்த காலத்தில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏ, பி, ஏபி, ஓ. இத தான் பிராமணன், சத்திரியன், வைஷ்ணவன், சூத்திரன் அப்படின்ட்டு. இந்த ஓ பாசிட்டிவ் எல்லா பிளட் குரூப்புகளோடையும் இணையும். அதத்தான் சூத்திரன்னு சொல்லியிருக்கிறானுங்க. இதெல்லாம் சரிவர புரிஞ்சுக்கணும். சூத்திரனுடைய இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்களினுடைய பிளட் குரூப்ல அந்த புத்தியே அப்படிதான் இருக்குதுங்கிற மாரி. காலங்கள் கடக்க கடக்க எல்லா கலப்புகளும் ஆகி ஏ, ஓ கலந்து அது ஒரு வகையா ரத்த குரூப். இப்படி 12 வகையாக உருவாகிறது. இப்ப இருக்கிற இதில அந்த 4 மெயின் ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ் இப்படியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது ஏ தானே. இப்ப வேதத்தில பார்த்தீங்கன்னா, 4 வகை வர்ணம் தான் சொல்லப்பட்டிருக்குது. பிளட் குரூப்பும் அதே மாரி 4 வகை. மெயின் ஏ, பி, ஏபி, ஓ. இந்த 4 தான். அதிலிருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் அதுக்குள்ள பிரியிறது தான். அது மாதிரி தான் ஜாதி பிரித்தது மாரி அந்த காலத்தில கணக்குகள் காட்டப்பட்டிருக்குது. அந்த பிராமணனுக்குள்ளேயே பல பிரிவுகள். அதுதான் ஏ மைனஸ், அதாவது ஏ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ்ங்கிற மாரி. இந்த வைஷ்ணவனுக்குள்ள இருக்கிற சூத்திரன்ல உயர்ந்த ஜாதியா கருதப்படுற வைஷ்ணவர்கள், அதில இப்படி. இது என்னன்னா, அடிப்படையில இதெல்லாம் இரத்த குரூப் வகையா பிரிக்கப்பட்டிருந்தாலும், காலங்கள் கடக்க கடக்க கலப்புகள் உருவாகி, புத்திகளின் அடிப்படையில தான் இன்னைக்கு நிக்குது. நம்ம இப்ப ஜாதிய பார்க்கணும்னா, பிளட் டெஸ்ட் பண்ணிட்டா தெரிஞ்சு போகுது. ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏ குரூப் எவன் எவனோ அவனெல்லாம் பிராமணன். அவன் என்ன சாதின்னெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. என்ன குலம், என்ன மதம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. உண்மையிலுமே வேதம் சொன்னது ஏ குரூப் ரத்தம் எவன் இருக்குதோ அவனெல்லாம்
பிராமணன். பி குரூப் என்னென்ன வகையில் எவனோ வச்சுருக்கிறானோ, பி நெகட்டிவ் என்னென்னமோ இருக்குது. இவன் எல்லாம் வைஷ்ணவன், அது சத்திரியன், அப்புறம் வந்து சூத்திரன். இப்படி வந்து ஏபி வந்து வைஷ்ணவன், அப்புறம் ஓ பாசிட்டிவ் வந்து சூத்திரன். ஒரு பிராமண குடும்பத்திலேயே ஓ பாசிட்டிவ் இருந்ததுன்னா அவன் சூத்திரன் தான், இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்படி வச்சுட்டு போட்டு எதுக்கடா சாதியை போட்டு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஏ பாசிட்டிவில் பிறந்தவனுங்க, ஏ குரூப்பில் பிறந்தவங்களுக்கு மற்ற குரூப் ரத்தங்கள் வந்து ஏற்ற முடியாது. ஒரு அவசர காலத்தில் ஒரு விபத்து நடந்தாவோ அந்த டைமில் ரத்தம் கொடுக்குறதுனா ஏ பாசிட்டிவ்க்கு அந்த ஏ குரூப்பு ரத்தத்தை இருக்கிற வகைகளை தான் கொடுக்க முடியுமே தவிர பியில் இருந்தோ ஓவில் இருந்தோ கொடுக்க முடியாது. ஆனால் ஓங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டேருந்தையும் வாங்கிக்கலாம். ஏன்னா அது பலப்பட்ட ஜாதியினுடைய ஒரு தொகுப்பாக ஓ பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஒன்று தெளிவாக நான் விளக்க வேண்டியதில்லை. அவனை ரத்த வகையை செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எவன் வைஷ்ணவன், எவன் சூத்திரன், எவன் பிராமணன்ட்டு அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய வேலையா. ஒரு 150 ரூபா கொடுத்தா செக் பண்ணி கொடுக்குறாங்க, நீ பிராமணனா சூத்திரனா அப்படின்ட்டு. இது தெரியாமல் பைத்தியகாரத்தனமாக கயிற்றில் ஒரு கலரை போட்டு அதை கையில் கட்டிட்டு திரியிறானுங்க, நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்ட்டு. பைத்தியகார பயலுக அப்படிங்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கீழ் ஜாதி அப்படிங்கிறது நம்ம வரையறுக்கிறது என்னென்னா, எவன் ஒரு கீழ் புத்தி உள்ளவனோ அவனெல்லாம் கீழ் ஜாதி. அவன் என்ன குரூப்பாகவே இருந்துட்டு போட்டு, என்ன ஜாதி என்ன மதமாகவே இருந்துட்டு போட்டு, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறது, பொறாமை உள்ளவன், குடிகாரர்கள், மற்ற உயிர்களை கொன்று தின்பவர்கள், இவர்களெல்லாம் கீழ் ஜாதின்னு நம்ம எளிதாக முடிவு பண்ணிடலாம். ஜீவகாருண்யம், ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனைகள், மற்றவர்களை வந்து துன்புறுத்தாத ஒரு எண்ணப்பாங்கு, மனப்பாங்கு, இதெல்லாம் இருக்கிறவங்க உயர்ந்த ஜாதி. 2 வகை தான் இருக்க முடியும். அதனால் உயர்ந்த ஜாதி அப்படின்னா என்னென்னா, அவன் எந்த குலத்தில் பிறந்தான் என்னங்கிறதெல்லாம் இப்போ கணக்கு கிடையாது. அவன் தற்சமயம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறான், அவனுடைய வருமானம் எதன் மூலமாக. இப்போ கந்து வட்டிக்கெல்லாம் விட்டு சம்பாதிப்பானு, இவனுக்கெல்லாம் கீழ் ஜாதி தான், வேறு என்ன இதில் சந்தேகம். தன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வாங்கி சிறப்பாக இருப்பான் ஒருத்தன் மன நிறைவோடு, அவன் உயர்ந்த ஜாதி, அவ்வளவுதான். அதுபோல் தான் பல வகைகளில் நம்ம கலந்து ஆலோசித்து பார்க்கும் பொழுது இந்த கெட்ட புத்தி உள்ளவர்கள், கொடூரமான எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரி அடிப்படையில் இழிவான எண்ணங்கள் உடையவர்கள் எல்லாம் கீழ் ஜாதி. இதை யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ நான் சொல்கிற கருத்தை யாராலும் மறுக்க முடியுமா? ஒருவராலும் மறுக்க முடியாது. அந்த இறைவன் சொல்கிறாங்க, இறைவனே இறங்கி வந்தாலும் இதை மறுக்க முடியாது. எவன் கீழ் ஜாதி அப்படின்னா அதுதான் கீழ் புத்தி உள்ளவனெல்லாம் கீழ் ஜாதி, மேலான எண்ணங்களுடையவன் மேல் ஜாதி. இந்த 2 வகை தான் ஜாதி. இதில் வந்து இப்போ 99% மனிதர்கள் மேல் ஜாதியில் பிறந்திருந்தாலும் கூட அவர்களும் கீழ் ஜாதி தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்ருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில். அதனால் இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை. பிறப்பு அனைவருமே வந்து கீழ் ஜாதியாக தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை, புத்தி, மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது, மற்றவர்களுக்கு துன்புறுத்துவது, கடனை வாங்கிட்டு கொடுக்காமல் இழுத்தடிப்பது, அல்லது கடனை கொடுத்து போட்டு அதை போட்டு சித்திரவதை பண்ணி வாங்குவது, இப்படி ஒவ்வொரு செயல்களே நீ என்ன ஜாதின்னு அதை நிரூபித்து உனக்கு சொல்லிடும். மனிதர்கள் மற்ற மனிதர்களை துன்புறுத்தி அடையக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கீழ் ஜாதி புத்தி அப்படின்ட்டு நம்ம தெளிவாக வரையறுத்தரலாம். அப்போ வந்து மேல் ஜாதியை நம்ம இருக்கணும்னா மனிதர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எந்த மனிதர்களுக்கு நாம் துன்புறுத்தல இடையூறாவோ அடுத்தவர்களை துன்புறுத்துவர்களாக இருக்கக்கூடாது. அவனெல்லாம் மேல் ஜாதி. இந்த 2 வகையை பகுக்கிறதுக்கு என்னையா இதில் சிரமம் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் பார்ப்பனம் வந்து ஜாதியை பிரித்தான் அப்படிங்கிற கதையெல்லாம் கட்டுக்கதைகளையெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. அது பைத்தியக்காரர்கள் சில இத்து போனவனுக்கு சொல்கிறது. அந்த இத்து போனவனுக்கு பேச்சை கேட்டுட்டு நம்ம ஜாதியெல்லாம் பார்த்துருக்கக்கூடாது. எல்லாருமே கீழ் ஜாதி தான். புத்தி எவனுக்கு நல்ல புத்தி இருக்குது? சாராயம் குடிக்காமல் தமிழ்நாட்டில் எவனாவது இருக்கிறானா? சாராயம் குடிக்கிறவன் ஒரு கீழ் ஜாதி தான், இதில் என்ன சந்தேகமாக இருக்குது? நீ பாரில் போய் குடித்தா என்ன, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் குடித்தாலும் நீ இழிஜாதி தான். சாராயம்ங்கிறது என்ன? மனிதனுடைய மூளையை வந்து பங்கப்படுத்துவது, அதன் மூலம் வந்து சந்தோஷப்படுத்துவது. அது வந்து சாராயம் குடித்தவன் மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறானான்னா எங்கேயாவது பார்க்க முடியுதா? பெரிய ஒரு நியூசன்ஸ் அப்படின்னாலே இந்த குடிகாரர்கள் தான். அப்புறம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வேலையை வாங்கிட்டு 150 ரூபா சம்பளம் கொடுக்குறது, அது ஒரு கீழ் ஜாதி புத்தி தான். அடுத்தவனை சுரண்டி வாழ்கிறது, அது என்ன மேல்
ஞானமான புத்தி அது. அதுபோல் மிருகங்களை புசிக்கிறது பல வகையில் என்னென்ன செயல்கள்னால் 99% நம்ம செஞ்சிட்ருக்கிறது பூராமே கீழ் ஜாதி செயல்கள் தான். அதனால தான் நம்ம கீழ் ஜாதி இருக்குது. முனிவர்களை போன்ற முனிவர்கள்னால் இப்போ இருக்கிற முனிவர்கள்ங்கிற பேரில் இருக்கிறவனுங்க இந்த ஆசிரமெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்களை வச்சுக்கிட்டு கூதடிச்சுக்கிட்டு அதுபோல் இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வராது. உண்மையிலுமே ஆன்மீக ஈடுபாடு இருந்து அவன் தெய்வத்துக்காக இல்லை மனிதர்களுக்காக நன்மை செய்யக்கூடிய வழிகளை பின்பற்றவன் எவனவனா அவனெல்லாம் உயர் ஜாதி. மனிதர்களுடைய சட்டங்களை வந்து மதித்து நடந்து சரிவர அவனவன் தனக்கான சட்டங்கள் என்னங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு ரோட்டில் போனால் கூட அது சரிவர கடைபிடிப்பான் அவன் உயர்ந்த ஜாதி. சிக்னல் போடுறதுக்கு முன்னாடியே முட்டிட்டு போகிறவன் கீழ் ஜாதி. இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெளிவாக நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறோன்னு நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதி கீழ் ஜாதின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஏற்றுக்கொள்ள இதில் என்ன வந்து ஒரு தயக்கம் இருக்க போகுது? பெருமையை சொல்லிக்கலாமே நான் கீழ் ஜாதின்ட்டு. எல்லாருமே அந்த செயலில் தான் செய்கிறீங்க. அப்புறம் என்னத்தை போய் வந்து ஜாதி கயிறு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. பார்ப்பனனாக இருந்தாலும் அவனும் கீழ் ஜாதி தான். பல விஷயங்கள் செய்யும்போது அவனும் கீழ் ஜாதியாக மாறிடுறான். ஒரு தாழ்த்தப்பட்டவன் குடியில் பிறந்தவங்க கூட நல்ல செயல்களை செஞ்சு மேல் ஜாதியாக இருக்கிறானுங்க. பல பேர் இருக்காங்க. அப்படி வந்து நம்ம பார்க்கணும். எல்லாரும் விற்கிற விலைக்கு ஒரு தக்காளி 1 கிலோ விற்கிறவன் அவன் வந்து மேல் ஜாதி. அதை விலையை எச்சு பண்ணி விற்கிறவன் கீழ் ஜாதி. அப்புறம் வந்து நான் பெரிய புத்திசாலின்னு பேரம் பேசி எல்லோரும் விற்கிற விலையை விட கம்மியாக பேரம் பேசி வாங்கிட்டு போகிறோம் அவன் கீழ் ஜாதி. இப்படி ஏராளமான விஷயங்களை வந்து நம்ம அடுக்கடுக்காக பகுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னா எப்படி வந்து அப்போ புனிதமான மனிதனாக வாழ்கிறதுன்னா அவனவ வந்து எல்லா விஷயங்களையுமே கவனமாக சிந்தித்து கவனித்து நடந்துக்கிட்டு அவன் மேல் ஜாதி மற்றவனெல்லாம் கீழ் ஜாதி. நம்ம பெரும்பாலும் வந்து கீழ் ஜாதியினுடைய உழைப்பில் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறத மேல் ஜாதியும் உணர்ந்துக்கணும். அப்புறம் இது வரைக்கும் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனுங்களை இன்றைக்கி போய் ப்ளட் குரூப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்கார போகிறானுங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. ஆக இந்த வீடியோ மூலம் மிகப்பெரிய சரித்திர உண்மையை நம்ம விளக்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆக முடியும். வருங்காலத்தில் இது வந்து உணர்ந்து அனைவராலும் பின்பற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் இது போன்ற சிந்தனைக்கு உண்மையான சிந்தனையோடு நம்ம சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.